Hi everyone, welcome to Kothu Trends. இன்னைக்கு cook with comali-ல கனி பண்ண stuffed breadball rabdi தான் பார்க்க போறோம். பண்றது ரொம்பவே ஈஸி. சோ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் rabdi prepare பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு panல தண்ணி சேர்க்காத 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நீங்க கப் வைஸ் பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கோங்க. பால் பொங்கி வர இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் மேலே வர பாலாடையெல்லாம் ஓரமாக தள்ளி விட்டுட்டே வாங்க. எப்பயுமே ரப்டி பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் ரப்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இந்த பாலாடை தான். பால் கொஞ்சம் திக்கான பிறகு இதில் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் இல்லாதவங்க நீங்கள் சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் அதை கூட ரப்டியில் லைட்டாக சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும் போது ரப்டியோட கலர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். பட் நான் இன்றைக்கி குங்குமப்பூலாம் எதுவும் சேர்க்கலை. இதில் ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரப்டி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். மீன் டைம் நம்ம சக்கரை பாகு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். சக்கரைலாம் கரைஞ்ச பிறகு இது கூட 1 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். கம்பி பதம்லாம் வர வேண்டாம். நம்ம நார்மலாக குலாப் ஜாமுனுக்கு எப்படி சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. நான் நார்மல் பிரெட் 8 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் பிரெட்லாம் எடுக்காதீங்க. வீட் பிரெட் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பிரெட்டோட 4 சைட்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பிரெட்டை கையாலேயே உதிர்த்து போடலாம், இல்லைனா மிக்சரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குலாப் ஜாமுன் மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பிரிஞ்சு போயிடும். திக்காக இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட்னஸாக இருக்கும், நீங்கள் சாப்பிடும் போது ஹார்டாக இருக்கும். ஸோ மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு ரெடி பண்ணியாச்சு. பொங்கலுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் பால்ஸ் எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணி நடுவில் இந்த மாதிரி குழி மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா, பாதாம், முந்திரியை நடுவில் ஸ்டஃப் பண்ணலாம். இது கூட நீங்கள் ஒரு கல்கண்டு கூட இருந்தால் சேர்க்கலாம், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதையே அப்படியே ரவுண்ட் கூட பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பால் எடுத்து அது மேலே வச்சு சைட்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா விரிசல் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுக்க ஆரம்பிக்கலாம். எல்லா சைட்ஸும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. ஒன்ஸ் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். அப்படியே சூடாக எடுத்து வச்சிருக்க சுகர் சிரப்பில் போட்டுருங்க. அப்போ தான் ஜீராலாம் நல்லா உள்ள இறங்கும். ஸ்டஃப்டு பிரெட் பாலை ரப்டியில் வச்சு அது மேலே இன்னும் கொஞ்சம் ரப்டி ஊற்றி கொஞ்சம் நட்ஸ் தூவி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர்த்து ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.